அப்பனும் மகனும் கொள்ளையடித்தால் திமுக என்று அர்த்தம். அம்மாவும் பப்புவும் கொள்ளையடித்தால் காங்கிரஸ் என்று அர்த்தம். அக்காளும் தம்பிகளும் கொள்ளையடித்தால் மகாகடுபன் என்று அர்த்தம். எல்லோரையும் சொல்லி அடித்தால் மோடி என்றே அர்த்தம். அர்த்தம் மீண்டும் மோடி. சாதாரண ஒரு கேனப்பைய என்னைய பார்த்ததுக்கு இவ்வளவு பயப்படுறாங்க. முரசொலியில தலையங்கமே நான் தான் அன்னைக்கு. என்னடா பிரச்சனை, என்னடா உங்க பிரச்சனை? என்னை வாய்ச்சொல்லில் வீரர், உங்காலும் வால் வீச்சு வீரரா? சரி வர சொல்லுங்க, ரெண்டு பேரும் வால் வீச்சு பார்ப்போம், இல்லை கம்பு சுற்றி பார்ப்போம், இல்லை கராத்ததையும் போட்டு பார்ப்போம். வர சொல்கிறா யார்? ஸ்டாலினா உதயநிதி ஸ்டாலினா? யார் வர போகிறது? பிக்காளிகளா? எத்தனை காலத்துக்குடா என் தமிழ் சமூகத்தை ஏமாற்றி கஞ்சி குடிச்சிட்டு போவீங்க? திருட்டு கம்நாட்டிகளா? எத்தனை காலத்துக்கு இப்படி பண்ணிட்டு போவீங்க? பதநீர், பதநீர் இனிப்பாக இருக்கிறதே. சர்க்கரை போட்டீர்களா? இப்படி ஒரு சயின்டிஸ்ட் எங்கேயாவது உலகத்தில் பார்த்திருக்கீங்களாடா? டேய், பதனி இனிப்பா தான்டா இருக்கு. பரதேசிகளா? இது கூட தெரியாத ஒருத்தரை பிடிச்சி வச்சுக்கிட்டு தொங்கிக்கிட்டு அலையிறீங்களடா? என்னடா டேய், எனக்கிட்ட நீங்க ஒரு என்கிட்ட வாயை கொடுக்கு, வேற ஏதாவது புண்ணாக்கிட்டு போகாத. நான் சொல்றதை கேட்டுக்கேன். ஏதோ என் சொந்தக்காரன் புறம் அந்த கட்சியில் இருக்கிறனால மன்னிச்சு விட்டு பேசாம கடந்து போயிட்டு இருக்கிறேன். இது தேவையில்லாமல் என்னை நோண்டாத. ஒத்தைக்கு ஒத்த நேருக்கு நேரு நில்லு. அது என்ன அயோத்திதாசரை தெரியுமா, ரெட்டமலை சீனிவாசன் தெரியுமான்னா அவன் எழுதுறான். ஆராஜாவை கேட்டுப்பான். ஆராஜாவுக்கு தானே திமுகலே தெரியும் ரெட்டமலை சீனிவாசனை, அயோத்திதாசரை. அவரை தலைவராக்கிட்டு போ, அவரை தலைவராக்கிட்ட. ஓன் தலைவரை என்கிட்ட பேச சொல்லு. எங்கள் அண்ணன் ஆராஜா படிப்பார், அவன் அறிவானவர். அவருக்கு தெரியும் இரட்டமலை சீனிவாசன் யார், அயோத்திதாசர். அயோத்திதாசர் யார் என்று எங்களுக்கு தெரியும்னா ஒரே ஒரு தடவை அயோத்தியாச பண்டிதருக்கு மாலையிட்ட ஒரு காட்சியை நீங்கள் திமுகக்காரன் காட்டுறான். டே காட்டுறான், நீ காட்டுறான். டேய், உங்களை மிச்ச சொச்சு இல்லாமல் ஒழிச்சிட்டு தாண்டா நான் போவேன். நீங்கள் நினச்சிக்கிறீங்க எங்கள் அண்ணன் எனக்கு எனக்கு என்ன தெரியுமா, எங்கள் அண்ணன் வந்து அந்த பக்கம் இருக்கார். யார்? எங்கள் அண்ணன் குளத்தூர் மணி. ஆனால் பந்து எனக்கு போடுவார் தம்பிக்கு. தம்பி அடிச்சு விட்றான் அப்படின்ட்டு. எப்படி தெரியுமா அவர் சொல்கிறாரு, கடைசி ஆயுதம் நமக்கு ஸ்டாலின் தான் அப்படின்னா நமக்கு என்ன தோணுது? இந்த போர் ரொம்ப நாள் நடக்காது, இந்த சண்டை ரொம்ப நாள் நடக்காது, ஏன்னா ஆயுதம் கடைசி ஆயிடுச்சு. அவர்களே ஒத்துக்கொண்டார்கள். அப்புறம் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற திராவிட கொள்கைகளை காப்பாற்ற நமக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு திமுக தான். அவர்களை ஒத்துக்கொண்டார்கள். கொஞ்சம் நஞ்சம்தான் திராவிட கொள்கையே இருக்கு. என்ன கொள்கை? பெரியார், அண்ணா, கிருஷ்ணர் படத்தை போட்டு ஓட்டு கேட்குற கொள்கை. ஏதாடே உங்கள் கொள்கையில் குப்பையை போட்டு மூட என்ன ஒரு கொள்கை? என்னோட மோதுறதுக்கு ஒரு தகுதியை வச்சுக்கிட்டு வா. எழுதி வச்சு பார்த்து படிக்கும்போது பல நூறு பிள்ளைகளை செய்கிற ஒருத்தனை வச்சுக்கிட்டு அவன் என்ன தெரியுமா, ஹீரோவை காமெடி ஆக்குறாங்களாம். காமெடினா ஹீரோ ஆக்குறாங்களாம். இது ஒரு உலக கொடுமை. இவங்க இப்போ தானே வர்ற சண்டைக்கு. இனி தினம் உனக்கு எனக்கு தான் சண்டை. என்னை நீ வென்று காட்டிட்டு பார்ப்போம். வண்டியாக வச்சுருக்கேன், இறக்கி விட்டான்னு வச்சுக்க, ஒன்றுக்கும் பதில் இருக்காது ஒன்ட்ட. நீ நினச்சிக்கிட்டு இருக்க. நீ என்ன எழுத்து என்னோட தர்க்கம் பண்ணுவா வா. நீ ஏன் துரைமுருகன் அனுப்ப மாட்டேங்கிற, பொன்முடி அனுப்ப மாட்டேங்க, ஏன் எங்கள் அண்ணன் ஆராசாவை அனுப்பணுன்ற? உட்காருங்க, ஏன் அனுப்பணுன்ற? இவங்க பாருங்க, அவங்க எழுதுறத பார்த்தீங்கன்னா அதை எப்படி சொல்கிறார். திண்ணையில் உட்கார்ந்து ஸ்டாலின் பேசுகிறார், முதலமைச்சர் ஆனால் உட்கார்வார்னு உட்கார்லையே ராஜா. கரும்பு தோட்டத்துக்குள்ள தாரோட போட்டு நடந்து போனார் ராஜா. அருந்ததியர் வீட்டில் தேநீர் அருந்தினார். அருந்ததியர் வீட்டில் போட்ட தேநீரை அருந்தினாரா ராஜா? அப்ப நீ சாதி பார்த்தா வீட்டுக்குள்ள நுழையிறியா ராஜா? அப்படித்தான் நுழையிறீல. அது ஏன் ஆராஜாட்ட பேச சொல்ற? உன் கட்சியில் இருக்கிறவனுக்கு அவன் ஒருத்தருக்கு தான்டா தகுதி இருக்குன்னு நினைக்கிற. அவன்கிட்ட கொடுறா கட்சியை. நீ ஆராஜாட்ட கொடுறா திமுகவை குடு. என்ன நீ கற்று எழுதுற? கற்று எழுதுற நீ சொல்றா நல்லா ஆத்தாள் கப்பனுக்கு பிறந்தவன் என்னோட வாதிடுன்னு சொல்றா. வாடா என்னோட வாதிடுறா, வா. நீனும் அயோத்திதாசன், ரெட்டமலை சீனிவாசன் நீயும் பேசு, நானும் பேசுறேன். பாறையன் என்று யாராவது சொன்னால்
நான் தான் என்று எழுந்து நில். எந்த சொல் உன்னை இழி சொல்லாக கருதப்படுகிறதோ அந்த சொல்லை எழுச்சி சொல்லாக மாற்று என்கிறான் என் தாத்தன் நட்டமலை சீனிவாசன். எழுந்து சொல்றா அப்படிங்கிறான். ஆமா பறையன், நான் தான் பறையன். என்னடா என்னடா சொல்றா ஒரு தடவை பார்ப்போம். பொது மேடையில், ஓட்டு கேட்கிற மேடையில், அரசியல் மேடையில் பேசுறேன். அம்பேத்கர் ஒரு தடவை, ரெட்டமலை சீனிவாசன் ஒரு தடவை, அயோத்தியாச பண்டிதர் ஒரு தடவை, முத்துராமலிங்கத்தர் ஒரு தடவை, காமராஜர் ஒரு தடவை, அழகுமுத்துக்கோன் ஒரு தடவை, சுந்தரலிங்கத்தர் ஒரு தடவை, வேலுநாச்சியர் ஒரு தடவை பேசிடா பார்ப்போம். பிக்காலிப்பலி எங்காவது சாதி சண்டை வந்துருச்சுன்னா தமிழர்கள் என்று சொல்கிறார்கள், திராவிடர்கள் என்று சொல்லி தாண்டா சண்டையே வருது. என்கிட்ட அதிகாரத்தை கொடுறா. ஒரு நாள் ஒரு இடத்துல மத சண்டை சாதி சண்டை வந்துருச்சுன்னா காலையில் கையெழுத்து போட்டு கீழே இறங்கிறேன்டா. போடுறா, போட சொல்றா பார்ப்போம். போட சொல்லு. அந்த கூட்டத்திலே ஒரு அறிஞர் இருக்காங்க, ஆ ராஜான்ட்டு. அவர் படிப்பார், சிந்திப்பார். படிப்பாளி வேற, சிந்தனையாளன் வேற. சரி, அவர்கிட்ட கொடுத்துரு நாட்டை. நான் வேணா எங்கள் அண்ணனை எதுக்காம விட்டுறேன். ஒரு கொடுப்பா. என்னோட அவர் என்னை எழுதுறான், ஆ ராஜாவிட்ட பேசி பாருங்கள். அவருக்கு தெரியும்னு எனக்கும் தெரியும், உனக்கு தெரியுமாங்கிறத பிரச்சனை. இப்போ நாளைக்கு ஒரு கட்டுரை எழுது வாங்கி பாருங்க, எப்படி பேசுகிறார் பார்த்தீர்களா அப்படின்னு. இனிமே நீ தலையங்கமே நான் தான், நீ தினம் நீ இதுதான் எழுதி ஆகுது. நீ ஒன்றும் பண்ண முடியாது. முரசொலி எந்த பத்திரிகையும் எழுதலன்னு நினைச்சேன், முரசொலியே எழுத ஆரம்பிச்சிட்டுது. அவர் ஏதோ ஒரு கூட்டத்தில் பேசியிருக்காரு, எப்போ பேசியிருக்காரு, விவசாயி ஒரு நாள் நாட்டை ஆளுவான். யார் நம்மால்? விவசாயி நாட்டை ஆளுகிற போது நான் முழுமையாக ஆதரிப்பேன், அதை வரவேற்பேன் அப்படின்னு. ஸ்டாலினை எனக்கு தாண்டா ஓட்டு கட்டிருக்காரு. இவைகளை மாதிரி ஒரு காமெடி கோஷ்டி உலக வரலாற்றில் கிடையாது. என்ன தேவை பண்ணிக்கிட்டு காசை கொள்ளையடிச்சு வச்சுட்டாங்க, அதை கொடுத்து வண்டி ஓட்டியிருக்காங்க. ஒரு தடவையாவது சட்டசபையில் முழு நேரமும் ஸ்டாலின் உட்கார்ந்துருந்த ஒரு காட்சியை காட்டுது. ஜெயலலிதா விடுங்க, அவங்க ஒரு சரி பெரிய மனுஷி, ஒரு ஆளுமையான தலைவர் அப்படின்னா கூட சொல்லலாம். எடப்பாடி அதுவே ஒரு புள்ளப்பூச்சி, அதை சமாளிக்க முடியல. அவரே ஒரு எடுபடி, அவரை சமாளிக்க முடியல. ஆகையினாலே அந்த வகையிலே எங்களை தாகால் சபையை விட்டு வெளியேறி வந்துட்டு எதாவது பேட்டி கொடுத்துட்டு போயிடுறது. எழுதி கொடுத்துருவாங்க பிறகு சபைக்குள்ளே ஒரு துண்டு சீட்டை வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு. என்ன காரணத்துக்கு வெளியில் வந்தீங்கன்னா தெரியல, எழுதி படிச்சுக்கிட்டு இருக்க. நீ என்ன கட்சி நடத்திக்கிட்டு இந்த பொங்கலூர் பழனிசாமி போனாலும் பாவம் அவரும் வெளி நடப்பு தான். ஸ்டாலின் பின்னாடி இப்படி ஓரத்தில் மங்களாக நிற்பார். எங்களை ஒரு 10-50 பேர் அனுப்பிவிடுங்க, யாராவது ஒருத்தர் சபையை நடத்திட்டா அப்புறம் பாருங்க. எந்திரிக்கும் போது அப்புறம் அப்படி பாருங்க, அவன் வெளியேறுவான். சரி, இப்போ என்ன சொல்ல வரீங்க? நியாயமாரே, நீங்கள் இப்போ என்ன சொல்ல வரீங்க? நியாயமாரே, ஓ சரி, இப்போ என்ன சொல்கிறீங்க? ஒரு வய உள்ளே இருக்க முடியாது. ஃப்ராடு பசங்க, ஃப்ராடு, புரோக்கர்கள், தலைவர்கள். அவங்க இவனுக்கு தலைவனாக இருக்கிற தகுதி இருக்க? மூக்கு முகரையெல்லாம் காட்டா மாதிரி இருக்கிறதுக்கு நான் இல்லை, என் முன்னோர்களின் எச்சம் இது. கமலஹாசன் வெள்ளையாக இருக்கிறங்கிறதுக்காக அது அவன் நிறமும் என் நிறமும் ஒன்றா இருக்க முடியாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். வெள்ளையாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் பைத்தியக்கார தரத்தை ஒன்றும் பண்ண முடியாது. ஐயோ, இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு எங்களுக்கும் தெரியல. நீ ஓட்டு போடு, ரெட்டலைக்கு போடு, நீ உதயசூரியனுக்கு போடு, எங்களெல்லாம் தூக்கி சுடுகாட்டில் போடு, அதை பற்றி ஒரு பிரச்சனை எங்களுக்கு இல்லை. ஆனால் ஒரு நாள் தண்ணி இல்லாமல் சோறு இல்லாமல் தெருவில் பிச்சை எடுத்துக்கிட்டு பானையை வச்சுக்கிட்டு சண்டை போடும்போது நாங்கள் கைதட்டி அப்படியே ரசித்து கொண்டு இருப்போம். அப்போ என்னை கூப்பிடக்கூடாது. நீ நல்ல மனுஷனுக்கு பிறந்தீங்கன்னா என்னை கூப்பிடக்கூடாது. சீமான் இது கேட்க மாட்டீங்களா? கொண்டே வருவேன். எச்சரிச்சுக்க, அந்த நிலை வராமல் தப்பிச்சுக்க. என்னோட ஓட்டு கேட்க வந்த பிள்ளைய என்னை மாற்றவே முடியாது. நான் சாகிற வரை ரெட்டலை தான், நான் சாகிற வரை உதயசூரியன் தான். பின்னாடி எப்போ சாவிங்க ஐயான்னு கேட்டேன் ஒருத்தன். அந்த கதையை செத்து தொலைங்கடா கர்மம் பிடிச்சவங்களா. எம்பிட்டு காலத்துக்கு உதயசூரியனுக்கு நீ ஓட்டு போடு. கருணாநிதி குடும்ப வெளிச்சத்தில் வாழும், நீ இருட்டில் கிடப்ப. ரெட்டலைக்கு போடு. பெருமை பேசாது, என்கிட்ட பேசுறது. கட்சி ஆட்டு இருந்தானே தம்பி, எடப்பாட்டு இருந்தானே, திணறன்ட்டு இருந்தானே. நமக்கு இலை எங்கே இருக்கோ அங்கே நம்ம இருக்க வேண்டியது. இந்த மரத்தில் நிறைய இலை இருக்குது, வந்து இங்கே
அறிவுள்ள ஒருத்தன் தமிழன் பேசுற பேச்சு அது முட்டாள்களா? சின்னத்தை பார்த்து வாக்கு செலுத்துற முறையை ஒழிங்க, நல்ல எண்ணத்தை பார்த்து வாக்கு செலுத்துறது கற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு எடப்பாடி இந்த ஓபிஎஸ்லாம் இந்த மோடி விரல்ல என்னென்ன இருக்குன்னு எல்லாம் எண்ணிட்டு வந்துடுறாங்க கும்பிட்டு. புடியா ஒரு மானங்கட்ட நிலை. இந்த பதவி வச்சு என்னதான்டா செய்ய போறீங்க? நம்மளை ஆள்கிறவனே அடிமையா இருக்கான் அப்படின்னா நாம எவ்வளவு அடிமைன்னு பார்த்துக்கிறோங்க.